அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு செய்கின்ற நபித்தோழர்களுக்கு செய்கின்ற அறிவுரையில் மிக முக்கியமான ஒரு அறிவுரை, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவால் தயாரிக்கப்பட்ட படைக்கப்பட்ட நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நபித்தோழர்களுக்கு அறிவுரை செய்வார்கள். அல்லாஹுடைய தூதர் கூறுவார்கள், அன்தர்துகுமுன் நார், உங்களுக்கு நரகத்தை குறித்து நான் எச்சரிக்கை செய்கிறேன். அன்தர்துகுமுன் நார், உங்களுக்கு நரகத்தை குறித்து நான் எச்சரிக்கை செய்கிறேன். அன்தர்துகுமுன் நார், உங்களுக்கு நரகத்தை குறித்து நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு ஹுதுபா செய்வார்கள், பிரசங்கம் செய்வார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நபித்தோழர்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருந்த நேரத்தில் நரகத்தை நினைவு கூர்ந்தார்கள். அப்போது திடீரென்று தன்னுடைய முகத்தை கொஞ்சம் பின்னால் கொண்டு சென்றார்கள். மீண்டும் நரகத்தை நினைவு கூர்ந்தார்கள். திடீரென்று மீண்டும் தங்களுடைய முகத்தை பின்னால் கொண்டு சென்றார்கள். அதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம் பழத்துடைய பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்திலிருந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபமல்லம் யஜித் ஃபபிகலிமத்தின் தய்யிபா, யாருக்கு அந்த பேரித்தம் பழத்துடைய துண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்வதற்கு கிடைக்கவில்லை என்றாலும் நரகத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் அழகிய வார்த்தைகளை பேசுவதன் மூலம் நரகத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின்கும் அஹதுன் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜமானுன். சுப்ஹானல்லாஹ். நாளை மறுமையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பிலிருந்து இந்த உலகம் அழியும் வரை படைக்க போகின்ற படைப்புகள் எல்லாம் நாளை மஹ்ஷரில் ஒன்று சேர்க்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த எல்லா படைப்புகளிடத்திலும் விசாரணை செய்வான். அந்த விசாரணை எப்படி அமையும் என்றால், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். வலைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமானுன், உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். ஃபயன்துர் ஐமன மின்ஹு, அவன் நாளை மறுமையில் வலதுபுறம் பார்ப்பான். ஃபலா யரா இல்லா மா கத்தம மின் அமலிஹ், அவனுடைய அமல் எதை முற்படுத்தியதோ அதையே அவன் பார்ப்பான். வயன்துர் அஷ்அம மின்ஹு, இடதுபுறம் அவன் பார்ப்பான். ஃபலா யரா இல்லா மா கத்தம், அவன் எதை முற்படுத்தினானோ அதை இடதுபுறமும் பார்த்துக் கொள்வான், பெற்றுக் கொள்வான். வயன்துரு பைன யதை, தனக்கு முன்னால் நாளை மஹ்ஷரில் அந்த மனிதன் முற்படுத்தி பார்ப்பான். ஃபலா யரா இல்லன் நார், நரகத்தை தவிர அவன் எதையும் பார்க்க மாட்டான், பெற்றுக்கொள்ள மாட்டான். அவனுடைய முகத்தை முன்னோக்கியதாக அல்லாஹுடைய தூதர் இந்த இடத்திலும் சொன்னார்கள், ஃபத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பரத்துடைய துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்திலிருந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஒரு முறை நபித்தோழர்களுக்கு ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அப்போது சொன்னார்கள், லா தன்ஸஉல் அஸீமத்தைன், இரண்டு மகத்துவமிக்க காரியங்களை, இரண்டு மகத்துவமிக்க விஷயங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் அஸீமத்தான், அல்லாஹுடைய தூதரே அந்த இரண்டு மகத்துவமிக்க அம்சங்கள் எது? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல் ஜன்னத்து வன் நார், சொர்க்கமும் நரகமும் என்று. ஃபதக்கர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா தக்கர் ثم பகா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரியங்களை நினைவு கூர்ந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய தாடியுடைய ஒரு பகுதி நனையும் அளவிற்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் நினைத்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தொழுகையை முடித்துவிட்டு சஹாபாக்களை முன்னால் பார்க்கிறார்கள். பார்த்து சொன்னார்கள், மக்களே, இன்னி இமாமுக்கும், நான் உங்களுடைய இமாமாக இருக்கிறேன். என்னை நீங்கள் தொழுகையில் ருக்கூஇல் முந்தாதீர்கள், சுஜூதில் முந்தாதீர்கள், நிற்பதில் முந்தாதீர்கள், சலாம் கொடுத்து திரும்புவதில் முந்தாதீர்கள். நான் உங்களை எப்படி முன்னால் பார்க்கிறேனோ அது போன்று பின்னால் நின்றாலும் உங்களை பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு சொன்னார்கள், இந்த முஹம்மதின் உயிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரின் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தால், சுப்ஹானல்லாஹ், நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். சஹாபாக்கள் நபித்தோழர்கள் கேட்டார்கள், வமா ரஅய்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய ரசூலே, எதை நீங்கள் பார்த்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஅய்துல் ஜன்னத வன்னார், சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் பார்த்தேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோழர்கள் இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்ட மாத்திரத்தில் தங்களுடைய முகங்களை குனிந்து அழுக ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய தாடிகள் நனையும் அளவிற்கு, சேம்பலுடைய சப்தம் வெளிப்படும் அளவிற்கு. அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளை, யோசித்து பாருங்கள். அங்கே நரகம் என்றால் என்னவென்று சொல்லப்படவில்லை. அங்கே நரகத்துடைய வேதனைகள் என்னவென்று சொல்லப்படவில்லை. அங்கே நரகத்துடைய தன்மைகள் என்ன, நரகத்துடைய ஆழம் என்ன, அந்த நெருப்புடைய சூட் என்ன என்பதை பற்றி எல்லாம் நபித்தோழர்களுக்கு விளக்கவில்லை. ஆனால் நபித்தோழர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நரகம் என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட்டாலே, அல்லாஹ்வுடைய வேதனையுடைய களம் என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட்டாலே அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள். அதனுடைய பயத்தால், அதனுடைய அச்சத்தால், அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தால். ஆனால் எம்முடைய உள்ளத்திலே பாருங்கள், என்ன மாற்றம் ஏற்படுகிறது அந்த நரகத்தை பற்றி பேசும் பொழுது, அந்த நரகம் எமக்கு நினைவு காட்டப்படும் பொழுது, அந்த நரகத்துடைய எச்சரிக்கைகள் எம்முடைய உள்ளத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும் பொழுது என்ன பயத்தை நாம் உணர்கிறோம், என்ன அச்சத்தை நாம் உணர்கிறோம். எம்முடைய உள்ளங்கள் பாவங்கள் சூழப்பட்ட காரணத்தால், அசிங்கங்களும் ஆபாசங்களும் எம்முடைய உள்ளத்தை சுற்றி வளைத்த காரணத்தால், இந்த உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கை எம்முடைய உள்ளத்தில் புகுந்த காரணத்தால் நரகத்துடைய பயம் எம்மை விட்டு தூர சென்று விட்டது. சொர்க்கத்துடைய ஆர்வம் எம்மை விட்டு தூர சென்று விட்டது. அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சமூகத்தை குறிப்பாக கை காட்டி, நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் நரகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்களாக நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, அந்த பெண்களுடைய சமூகத்திற்கு இந்த நரகத்துடைய பயம், இந்த நரகத்துடைய நினைவு காட்டல், நரகத்துடைய அச்சம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷரன் நிசா, பெண்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். ஏன் தெரியுமா? நான் சொர்க்கத்தை பார்த்தேன், நான் சொர்க்கத்தை பார்த்தேன், அதில் ஏழைகளை அதிகமாக பார்த்தேன். நான் நரகத்தை பார்த்தேன், அதில் அதிகமாக பெண்களை நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பெண்களை பார்த்தார்கள் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நபித்தோழிகள், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஈமானை ஏற்றுக்கொண்ட சஹாபிய பெண்மணிகள் அழுக ஆரம்பிக்கிறார்கள். கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நரகத்தில் நாங்கள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய கணவருக்கு மாறு செய்வீர்கள், உங்களுடைய கணவருக்கு துரோகம் இழைப்பீர்கள், உங்களுடைய கணவருடைய கட்டளைகளுக்கு மீறி நடப்பீர்கள். மேலும் சொன்னார்கள், அதிகமான சாப வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே பெண் சமூகத்தை குறித்து, நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள், லம் அரஹுமா, அவர்களை நான் பார்த்ததில்லை. அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ஒ நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத், அவர்கள் பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். தாங்களும் பிறர் பக்கம் சாய்வார்கள், தங்களையும் பிறர் பக்கம் சாய்ப்பார்கள். அல்லாஹு அக்பர். என்ன தன்மை பாருங்கள்! அவர்களுடைய ஆடை இருக்கும், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள்.
அறிஞர்கள் விளக்கம் கூறுகிறார்கள். ஆடை அணிந்தும் ஒரு பெண் நிர்வாணமாக காட்சியளிக்கிறாள் என்றால் அதனுடைய விளக்கம் என்னவென்றால், அவர்களுடைய ஆடை இறுக்கமாக இருந்தால், அவர்களுடைய ஆடை அலங்காரமானதாக இருந்தால், அவர்களுடைய ஆடை உடல் அழகை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தால், இந்த 3 தன்மைகளுக்கு உட்பட்ட ஆடையை எந்த ஒரு பெண் அணிந்திருக்கிறார்களோ இந்த பெண் அல்லாஹுடைய தீனில் ஆடை அணிந்திருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த கோலத்தில் தான் பார்க்கப்படுவாள் அல்லாஹுடைய பார்வையில் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள். அந்த பெண்களுக்கு தலைகளின் திமிழ்களை, ஒட்டகத்துடைய திமிழ்களை போன்ற சில அடையாளங்கள் அவர்களுடைய தலையில் வைக்கப்பட்டிருக்கும். லா யதுகுல் ஜன்னah, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. வலா யஜிதின ரீஹஹா, அதனுடைய நறுமணத்தை கூட இந்த ஆடையை அணிந்து கொண்டு இந்த பூமியில் வலம் வரக்கூடிய இந்த பெண்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை அவனுடைய கருணையால் மன்னிக்கவில்லை என்றால் சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட இவர்களால் நுகர முடியாது, இன்ன தூரத்தில் இருந்து என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரகம் அவ்வளவு பயங்கரமான உலகம். நரகம் அல்லாஹுவால் தீமூட்டப்பட்ட நரக நெருப்பு. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்யக்கூடிய மிகப்பெரிய உலகம் நரகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக. நரகவாதி என்பவன், இந்த நரகத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்பவன் என்பவன் யார் தெரியுமா? அவனுடைய நரக வாழ்க்கை எங்கிருந்து தொடங்கும் தெரியுமா? நாளை மஹ்ஷரில் அல்லாஹ் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் தீர்ப்பை கூறி நீங்கள் சொர்க்கம் செல்லுங்கள், நீங்கள் நரகம் செல்லுங்கள் என்று அனுப்பும் போது மட்டும் இந்த நரகவாதியுடைய வாழ்க்கை ஆரம்பமாகாது. இந்த பூமியில் இவன் வாழ்ந்து கழித்த இந்த உலக வாழ்க்கையுடைய முடிவு நாள். ஆம், இந்த உலகத்தில் பிறந்த நாம் எல்லோரும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம். என்னுடைய மரண செய்தி உங்களை வந்தடையும். உங்களுடைய மரண செய்தி உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு நாள் எடுத்து வைக்கப்படும். அந்த மரணத்துடைய நாள் நெருங்குவதில் இருந்து, அந்த மரணத்துடைய இறுதி துளிகள் வருவதில் இருந்து ஒரு நரகவாதியுடைய நரக வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். இதைத்தான் குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு எடுத்து சொல்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பாவி நரகத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்பவன் அவனுடைய மரண நேரத்தை அடையும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை முன்னோக்கும் பொழுது, நஸல இலைஹி மினஸ் ஸமாஇ மலாயிகா சூதுல் உஜூஹ், மலக்குகள் அந்த ஜனாசாவுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக இறங்கி வருவார்கள். அந்த மலக்குகள் யார்? அவர்களுடைய முகங்கள் கருமையடைந்திருக்கும். அல்லாஹு அக்பர். பார்ப்பதற்கு விகோரமான தோற்றமுடையதாக அவர்களுடைய முகங்கள் இருக்கும். அவர்களுடைய கரங்களில் ஆயுதங்கள் இருக்கும். அவர்கள் அந்த மனிதன் ஜனாசாவாக ஆக்கப்படக்கூடிய அந்த மனிதன் அவனுடைய பார்வை எட்டும் தூரத்திலே வந்து அமர்ந்து விடுவார்கள். ஏன்? அந்த மலக்குகளால் இந்த உயிரை கைப்பற்ற முடியாது. இந்த மலக்குகளுக்கு பிறகு மலக்குல் மௌத் இறங்கி வருவார். அவர்தான் அல்லாஹுவால் உயிரை கைப்பற்றப்படுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர், அனுமதி கொடுக்கப்பட்டவர். மலக்குல் மௌத் வருவார். அவருடைய தலைமாட்டின் அருகிலே அமருவார். அவரை பார்த்து சொல்லுவார், ஐயத்துகன் நஃப்ஸுல் ஹபீதா. அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தை எம்முடைய மரண நேரத்தில் எமக்கு முன்னால் அழைக்கப்பட்டால் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. நாம் தங்குமிடம் அல்லாஹுடைய அருள் இல்லை என்றால், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு இல்லை என்றால் நரகமாகத்தான் இருக்கும். யா ஐயத்துகன் நஃப்ஸுல் ஹபீதா, பாவத்துடைய ஆத்துமாவே, இந்த உலகத்தில் பாவங்களை சுமந்த ஆத்துமாவே, உஹ்ருஜி இலா ஸஹத்தின் மினல்லாஹி வ கதப், அல்லாஹுடைய கோபத்தோடு, அல்லாஹ் உன் மீது கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த உடலில் இருந்து வெளியே வா என்று அழைக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கோபம் அந்த ஆத்மாவின் மீது இருந்தால் அந்த ஆத்மா எங்கே செல்ல முடியும்? அந்த ஆத்மா எங்கே ஓட முடியும்? அது ஓடும் உடம்பில் தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக. ஆனால் யாரும் அந்த ஆத்மாவிற்கு உதவி செய்ய முடியாது. எந்த ராணுவ பட்டாளங்கள் சூழ்ந்தாலும் அந்த உயிரை மலக்குல் மௌத் கைப்பற்றுவதில் இருந்து யாரும் தடுக்க முடியாது. ஆம், அந்த ஆத்மா எடுத்து செல்லப்படும். மலக்குல் மௌத் அந்த வந்த மலக்குகளிடத்திலே ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு சாக்கு மூட்டையை கட்டி அந்த உயிரை எடுத்து செல்வார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் வானம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மலக்குகள் கேட்பார்கள், யாருடைய ஆத்மா இது? இவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறது. என்ன நாற்றம்? அவருடைய உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய நாற்றமா?
இல்லை முஃமினான பெண்களே, முஸ்லிமான பெண்களே, அது உடலின் நாற்றம் அல்ல, அந்த பெண்கள் அந்த ஆண்கள் செய்த பாவத்தின் துர்நாற்றம். ஆம், உருஹக்கு, இந்த உடலில் ஓடக்கூடிய உயிருக்கு பாவங்கள் அழிவை கொடுக்கும், நாற்றத்தை கொடுக்கும். இந்த நாற்றம் நாளை உயிர் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு அந்த மலக்குகளுக்கு வெளிப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதி அளிப்பான். இந்த உயிர் வானத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுவதற்காக அந்த மலக்குகள் வானத்தின் கதவை தட்டுவார்கள். சுப்ஹானல்லாஹ், வானத்தின் கதவு அந்த பாவியுடைய உயிருக்காக தட்டப்படும், அல்லாஹுவை சந்திப்பதற்காக தட்டப்படும். ஆனால் அழைப்பு வரும், லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, இந்த பாவியுடைய உயிருக்காக வானத்தின் கதவை திறக்காதீர்கள். வலா யதுகுல்னல் ஜன்னah, இந்த பாவியுடைய உயிர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையும் வரை இந்த உயிரால் சொர்க்கத்தை அடைய முடியாது என்ற அழைப்பு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், உக்துபு கிதாபஹு ஃபி சிஜ்ஜீன், இந்த உயிருடைய ஏட்டை, இந்த உயிர் பதியப்படும் ஏடாக சிஜ்ஜீன் என்ற பாவிகளுடைய உயிர் பதியப்படும் ஏட்டிலே இந்த உயிரை பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அழைப்பு வந்து இந்த உயிர் வானத்திலிருந்து பூமியை நோக்கி தூக்கி வீசப்படும் கபருடைய வாழ்க்கைக்காக. அல்லாஹு அக்பர். மரணத்திற்கு பிறகு எம்மை எந்த ஒரு உறவினர்களும் கை கொடுக்க முடியாது. எந்த ஒரு கணவரும் சகோதரனும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் யாரும் எமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. உதவி வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மட்டும்தான் ஒரு முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உதவி ஏற்பட வேண்டும். அந்த அல்லாஹுவே அந்த உதவியை நிறுத்திவிட்டால், அந்த அல்லாஹுவே உதவியை மறுத்துவிட்டால் இந்த உயிர் எங்கே ஓட முடியும், எங்கே செல்ல முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலைமையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. ஆம், இந்த உயிர் கபரில் வைக்கப்படும். கபரில் வைக்கப்பட்டவுடன் 2 மலக்குகள் அந்த உயிருக்கு அருகிலே வருவார்கள். வந்து கேட்பார்கள், மன் ரப்புக, உன் இறைவன் யார்? அந்த உயிர் சொல்லும், ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது. வமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன? சொல்லும், எனக்கு தெரியாது. நீ வந்த வழி என்ன? எனக்கு தெரியாது. இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவர் சொல்லுவார், எனக்கு தெரியாது. அவர்கள் யாராகவும் இருக்கலாம், ரப்பை ஈமான் கொண்டவர்களாகவும் இருக்கலாம், இந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்களாகவும் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதரை தூதராக ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த மார்க்கம் புரியப்பட வேண்டிய முறையில், பின்பற்றப்பட வேண்டிய முறையில் பின்பற்றப்படவில்லை என்றால், ரப்பை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய முறையில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், தூதரை பின்பற்றும் வழியில் பின்பற்றவில்லை என்றால், இவர்களாலும் அந்த கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபருடைய வேதனையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை பார்த்தால் அழுவார்கள். கேட்பார்கள், உஸ்மானே, கபரை பார்த்தால் அழுகிறீர்களே ஏன்? சொல்லுவார்கள், கபர்தான் மறுமையின் வீட்டில் முதல் வீடாகும். இங்கே யார் வெற்றி பெறுகிறாரோ அவர்தான் மற்ற வீடுகளிலும் வெற்றி பெறுவார். இங்கே யார் தோற்று விடுகிறாரோ அவர்தான் மற்ற வீடுகளிலும் தோற்று விடுவார் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனையை கேட்காமல் தங்களுடைய தொழுகையை முடித்ததாக வரலாறு கிடையாது. என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், யா அல்லாஹ், கபருடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. யார் கேட்பது? தூதர் கேட்கிறார்கள். யார் கேட்பது? அல்லாஹ்வுடைய ஹபீப் கேட்கிறார்கள். என்றைக்காவது எம்முடைய கண்கள் இந்த கபரை நினைத்ததால் அழுததுண்டா? கபருடைய வேதனைகளை நினைத்து பயந்ததுண்டா? கபருடைய அந்த இறுக்கமான குழி இருட்டின் வாழ்க்கையை நினைத்து எம்முடைய உள்ளங்கள் நடுங்கியதுண்டா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்திற்கு ஈமானை கொண்டு உயிர் கொடுப்பானாக. அல்லாஹு அக்பர். நாளை மறுமையில் இந்த உடல் இந்த கபரில் வேதனையை அடைந்து சின்னா பின்னமான இந்த உடல் நாளை மாஷரில் எழுப்பப்படும். அல்லாஹ் காஃபிர்களை, பாவிகளை மறுமையில் எப்படி ஒன்று கூட்டுவான் தெரியுமா? நரகவாதிகளை அல்லாஹ் மறுமையில் எப்படி ஒன்று கூட்டுவான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா உஜூஹிஹிம். அல்லாஹு அக்பர். நாளை மறுமையில் காஃபிர்களை, பாவிகளை அவர்களுடைய முகத்தில், அவர்களுடைய
முகங்களால் நடந்து வருபவர்களாக அல்லாஹ் மறுமையில் ஒன்று கூட்டுவான். அவர்களால் பார்க்க முடியாது, அவர்களால் பேச முடியாது, அவர்களால் கேட்க முடியாது. இப்படி ஒன்று கூட்டப்படுபவர்களுடைய தங்குமிடம் எது? நரகம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள் நபி தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய முகத்தால் நடக்க முடியும்? தன்னுடைய தலையால் முகத்தால் எப்படி ஒரு மனிதன் நடக்க முடியும்? நரகவாதி எப்படி மறுமையில் நடந்து செல்லுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால்களுக்கு பாதங்களுக்கு நடப்பதற்கு சக்தி கொடுத்த அல்லாஹுவால் முகங்களுக்கும் நடப்பதற்கு சக்தி கொடுக்க ஆற்றல் இல்லையா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அந்த ஆற்றல் உடையவன். மறுமையில் அவன் எழுப்பப்படுவான். அல்லாஹுடைய நினைவிலிருந்து தூரமான காரணத்தால், அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலிருந்து தூரமான காரணத்தால், அல்லாஹுடைய தீனிலிருந்து தூரமான காரணத்தால் அல்லாஹ் கூறுகிறான், யார் அல்லாஹுவின் நினைவை விட்டு தூரமாகிறார்களோ அவர்கள் நெருக்கடியான வாழ்க்கையால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் சூழப்படுவார்கள். நாளை மறுமையில் குருடராக அவர் எழுப்பப்படுவார். கால ரப்பி லிமா ஹஷர்தனி அமா வகத் குன்து பஸீரா. யா அல்லாஹ், உலகத்தில் வாழும் பொழுது பார்வை உள்ளவனாக இருந்தேன், ஆனால் என்னை இந்த மறுமையில் எழுப்பி இருக்கிறாய் பார்வை இல்லாதவனாக. ஏன் யா அல்லாஹ்? அல்லாஹ் கூறுவான், கதாலிக அத்தத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா வகதாலிகல் யௌம துன்ஸா. இப்படித்தான் எம்முடைய வசனங்கள் உமக்கு நினைவு காட்டப்பட்டது, உமக்கு ஓதப்பட்டது, உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. அந்த வசனங்களையும் அந்த நினைவூட்டல்களையும் நீ மறந்தாய். இன்றைய தினம் மறக்கடிக்கப்படுகிறாய், அல்லாஹும் உன்னை மறக்கிறான் என்ற அழைப்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரும். அல்லாஹு அக்பர். மறுமையுடைய காட்சியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நாளை மஹ்ஷரில் நாம் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய காட்சியை நினைத்து பாருங்கள். துதுன ஷம்ஸு யௌமல் கியாமத்தி மினல் கல்கி ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மீல். நாளை மறுமையில் சூரியன் ஒரு மைல் தூரத்திற்கு ஆக்கப்படும். அல்லாஹு அக்பர். இவ்வளவு தொலைவில் உள்ள சூரியனுடைய வெப்பத்தையே எம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் ஒரு மைல் தூரத்திற்கு இந்த சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஒவ்வொருவரின் பாவங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டுக்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை. சிலர் தங்களுடைய பாவங்களால் அந்த வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணையிடுவான், யுக்தா பிஜஹன்னம யௌமைதின் லஹா 70000 ஜிமாமின் மஅ குல்லி ஜிமாமின் 70000 மலக்கின் யஜ்ருனஹா. இந்த சூரியன் ஒரு மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது, இந்த வெப்பத்தால், இந்த வேர்வையால் மக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இன்னொரு மிகப்பெரிய வெப்பத்தை தரக்கூடிய, சூட்டை தரக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய அம்சம் மஹ்ஷர் மைதானத்திற்கு இழுத்து கொண்டு வரப்படும். அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மஹ்ஷரில் மறுமையில் நரகம் மஹ்ஷர் மைதானத்திற்கு இழுத்து கொண்டு வரப்படும். எப்படி இழுத்து கொண்டு வரப்படும்? அது என்ன ஒரு பாத்திரமா இழுத்து கொண்டு வருவதற்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நரகத்திற்கு 70000 கடிவாளங்கள் இருக்கும். அல்லாஹு அக்பர். அந்த 70000 கடிவாளத்திற்கும் ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70000 மலக்குகள் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். 70000 மலக்குகள் என்றால் ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 4.9 பில்லியன் மலக்குமார்கள் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள். ஒரு மலக்குடைய உயரம் என்ன? ஒரு மலக்குடைய சக்தி என்ன? இந்த பூமியை விட பல கோடி மடங்கு பெரிய நட்சத்திரங்களை தன்னுடைய கரத்தால் பிடித்து எரிந்து விடுவார் ஒரு மலக். அவ்வளவு சக்தி உள்ள ஒரு மலக் அந்த நரகத்தை இழுத்து வருவார். ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70000 மலக்குகளோடு 70000 கடிவாளத்தோடு அந்த நரகம் மஹ்ஷர் மைதானத்திற்கு கொண்டு வரப்படும். அல்லாஹு அக்பர். அந்த தீர்ப்புகள் முடிந்ததற்கு பிறகு பாவிகளை, நரகவாதிகளை அல்லாஹ் நரகத்திற்கு முன்னால் ஒன்று கூட்டுவான். அல்லாஹ் கூறுகிறான், وَيَوْمَ يُحْشَرُ أَعْدَاءُ اللَّهِ إِلَى النَّارِ فَهُمْ يُوزَعُونَ. அல்லாஹ்வின் எதிரிகள், அல்லாஹ் நரகவாதிகளை அறிமுகப்படுத்துகிறான். இந்த காஃபிர்களையும் முஷ்ரிக்குகளையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ்வின் எதிரிகள் நரகத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். பிரித்து வைக்கப்பட்டவர்களாக,
பிரித்தவர்களாக. ஆம், மறுமையில் 2 கூட்டம் தான். ஒன்று அஸ்ஹாபுல் யமீன், இன்னொன்று அஸ்ஹாபுல் யசார். ஒன்று அஸ்ஹாபுல் ஜன்னah, இன்னொன்று அஸ்ஹாபுன் நார். 2 கூட்டம் தான். அங்கே 3 கூட்டம் கிடையாது. ஒன்று சொர்க்கவாதிகள், இன்னொன்று நரகவாதிகள். நரகவாதிகள் எல்லோரும் நரகத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அந்த நரகத்தில் அந்த நரகவாதிகள் எப்படி தூக்கி வீசப்படுவார்கள். யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும் ஃபயுஅഖது பின்னவாஸி வல் அக்தாம். தங்களுடைய உச்சி முடியையும் உள்ளங்காலையும் பிடித்து நரகத்தில் தூக்கி அவர்கள் வீசப்படுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், விறகு கட்டைகளை நெருப்பில் வீசுபவன் எப்படி தூக்கி தூக்கி வீசுவானோ அது போன்று நரகவாதி நரகத்திலே வீசப்படுவான். அழைப்பு கொடுக்கப்படும், அவன் ஓடுவான். ஹுதூஹு ஃபகுல்லூஹு தும்மல் ஜஹீம ஸல்லூஹு தும்ம ஃபீ சில்சிலத்தின் ذرعها 70 ذراعا فسلكوه. அவனை பிடியுங்கள், சங்கிலியால் அவனை பிணையுங்கள், அவனை நரகத்திலே தூக்கி வீசுங்கள் என்று ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அவனை பிடித்து சங்கிலியால் பிணையுங்கள் என்று சொன்னவுடன் 70,000 மலக்குகள் அவனை பிடிப்பதற்காக போட்டியிட்டு சங்கிலியை மாட்டுவதற்காக போட்டியிடுவார்கள் என்று. அல்லாஹு அக்பர். அந்த நரகம் லஹா சப்அத்து அபுவாப். அந்த நரகத்திற்கு 7 வாசல்கள் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலும் தூதர் ஹதீஸிலும் அந்த 7 வாசல்களுடைய பெயர்களையும் தன்மைகளையும் எமக்கு எடுத்து சொல்கிறார்கள். பாபு ஜஹன்னம், பாபுல் ஜஹீம், பாபு ஸஈர், பாபு ஸகர், பாபு வலா, பாபுல் ஹுதமா வ பாபு சிஜ்ஜீன். என்ன நரகவாதிகளுடைய அந்த நரகத்துடைய வாசல்கள் விரிந்து கொண்டிருக்கும். நரகத்தின் வாசலில் நரகவாதிகள் நிறுத்தப்பட்டவுடன் மலக்குகள் ஒரு கேள்வியை அந்த நரகவாதிகளிடத்திலே கேட்பார்கள். ஆம், அல்லாஹ் தீர்ப்பில் நேர்மையானவன். இந்த பூமியில் யாருக்கும் நாளை மறுமையில் யாருக்கும் அல்லாஹ் ஒரு கடுகளவு கூட அநீதம் இழைக்க மாட்டான். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. கடுகளவு நன்மை செய்தாலும், ஒரு கடுகளவு நன்மை செய்தாலும் அவன் நாளை மறுமையில் அதை பார்ப்பான். ஒரு கடுகளவு தீமை செய்தாலும் அதையும் நாளை மறுமையில் பார்ப்பான், அவன் பெற்றுக் கொள்வான். மலக்குகள் கேட்பார்கள், கதவுகளை திறந்துவிட்டு, அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும், உங்களுக்கு ரசூல்மார்கள் வரவில்லையா? யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவதற்காக, வயுன்திரூனக்கும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளுடைய அச்சத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக உங்களுக்கு நரகவாதிகள் இந்த உங்களிடத்திலே கேட்கிறேன், உங்களுக்கு தூதர்கள் ரசூல்மார்கள் வரவில்லையா? சொல்லுவார்கள், காலு பலா, ஆம் வந்தார்கள். அல்லாஹு அக்பர். வந்தார்கள். காலு பலா வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அஸாபி அலல் காஃபிரீன். வந்தார்கள். காஃபிர்களுக்கோ அவர்களுடைய கடமை அல்லாஹ்வின் மீது வேதனையாகுவது ஆகிவிட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வேதனையை அந்த காஃபிர்கள் மீது விதித்து விடுகிறான். கீல உதுகுலு அபுவாப ஜஹன்னம், கீல உதுகுலு அபுவாப ஜஹன்னம், சொல்லப்படும், நீங்கள் இந்த நரகத்தின் வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று. ஹாலிதீன ஃபீஹா, இதில் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இந்த நரகம், கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, இந்த நரகத்துடைய வெப்பத்தின் சூட்டை நாம் அறிவோமா? இந்த நரக நெருப்பு என்பது நாம் வீடுகளிலே எரிக்கக்கூடிய நெருப்பை போன்றதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வீடுகளில் ஆதமுடைய பிள்ளைகள் எரிக்கக்கூடிய நரக நெருப்பு, ஆதமுடைய பிள்ளைகள் எரிக்கக்கூடிய வீட்டின் நெருப்பு நரகத்துடைய நெருப்பில் 70 1 மடங்குதான், 70 1 பகுதிதான். சுப்ஹானல்லாஹ். இந்த வீட்டுடைய எம்முடைய சமையலுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்புடைய சூடு நரக நெருப்பின் சூட்டில் 70 1 மடங்குதான் என்றால் அந்த நரக நெருப்புடைய வெப்பம் எப்படி இருக்கும்? இந்த ஒரு வெப்பத்துடைய சூட்டையே எம்மால் தாங்க முடியாத பொழுது, இந்த உலகத்தில் எரிக்கப்படுகின்ற ஒட்டுமொத்த நெருப்பையும் ஒன்று சேர்த்தாலும் நரகத்துடைய அந்த வெப்பத்தில், அந்த சூட்டில் 1 மடங்குதான் இந்த வெப்பத்துடைய சூடு இருக்கும் என்றால்
நரகத்துடைய வெப்பம் எவ்வளவு அதிகமானது. அல்லாஹுடைய தூதரிடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, இந்த உலகத்தின் நெருப்பே போதுமானதே இவர்களை எரிப்பதற்கு, இந்த பாவிகளை தண்டிப்பதற்கு என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள். நரகத்திலே கொடுக்கப்படும் அந்த நெருப்பு மட்டும் நெருப்பால் இருக்காது. அல்லாஹுடைய தூதர் ஹதீஸில் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், நாளை நரகவாதிக்கு கொடுக்கப்படும் உணவும் நெருப்புதான், நாளை நரகவாதிக்கு கொடுக்கப்படும் ஆடைகளும் நெருப்புதான், அவனுக்கு போற்றப்படும் போர்வைகளும் நெருப்புதான், மேலும் நெருப்புதான், கீழும் நெருப்புதான், அவனுடைய வலதுபுறம் இடதுபுறம் என எல்லாம் நெருப்பால் சூழப்பட்ட நெருப்பால் ஆன உலகம்தான் நரகம். அல்லாஹு அக்பர். எப்படி தாங்க போகிறோம் இந்த நரக நெருப்பை? அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா அஸ்பரஹும் அலன் நார். இந்த நரக நெருப்பை நீங்கள் எப்படி சகித்துக் கொள்வீர்கள்? எப்படி இந்த நரக நெருப்பில் நீங்கள் பொறுமையோடு இருப்பீர்கள்? உங்களுடைய வீட்டில் எரிக்கக்கூடிய நெருப்புடைய சூட்டையே உங்களுடைய கரத்தால் ஒரு துளிப்பட்டால் கூட உங்களால் தாங்க முடியாத பொழுது, நரகத்தால் ஆன இந்த உலகத்தை பாவம் செய்பவர்களே, குற்றம் செய்பவர்களே, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாறு செய்பவர்களே, குர்ஆன் சுன்னாவில் இல்லாததை தங்களுடைய வாழ்வில் பித்அத் என்ற அடிப்படையில் செய்பவர்களே, கொள்கைக்கு முரண்பட்டவர்களே, எப்படி தாங்குவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அல்லாஹு அக்பர். நரகத்திலே நரகவாதிகள் எல்லோரும் வீசப்பட்டதற்கு பிறகும் நரகம் கேட்கும், ஹல் மின் மஸீத், யா அல்லாஹ், இன்னும் அதிகமான மக்கள் நரகத்திற்கு உரியவர்கள் இருக்கிறார்களா என்று. அந்த நரகத்தில் நரகவாதி வீசப்படுவானே, அவன் என்ன இந்த உலகத்துடைய இந்த உடம்பில் வீசப்படுவானா? இந்த உலகத்துடைய இந்த நெருப்பு இந்த வெறும் உடலை ஒரு 3 நிமிடத்தில் முழுவதுமாக கரித்து எரித்துவிடும். இந்த நெருப்பு 70 மடங்கு 69 மடங்கு இந்த உலக நெருப்பை விட அதிகமானது என்றால் அவனுடைய உடம்புடைய விகாரம் எப்படி மாற்றப்படும் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நரகவாதியுடைய தோல் புஜம், நரகவாதியுடைய தோல் புஜம் 3 நாட்கள் ஒருவன் வேகமான குதிரையில் பயணித்தால் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அவனுடைய தோல் புஜம் விசாலமாக்கப்படும். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், திர்சுல் காஃபிர், நாளை மறுமையிலே நரகத்திலே போடப்படும் காஃபிருடைய ஒரு கடவாய் பல் உஹுது மலையை போன்றிருக்கும். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய பின்னால் உட்காரக்கூடிய அந்த இடம் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில் உள்ள தூரத்தை போன்று விரித்து வைக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இந்த உடம்பை நெருப்பில் போட்டவுடன், அந்த நரகத்தில் வீசியவுடன், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, வேறொரு தோல் போற்றப்படும். அந்த தோல் அந்த பொசுக்கப்பட்டவுடன் லியதூகுல் அதாப், வேதனையை உணர்வதற்காக இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். ஆம், அந்த நரகத்தில் பானம் கொடுக்கப்படும். அந்த நரகத்தில் சாப்பிடுவதற்காக உணவும் கொடுக்கப்படும். அங்கே சாப்பிடுவதற்கு இந்த உலகத்தை போன்று வகை வகையான உணவுகளா? அங்கே குடிப்பதற்கு அந்த வெப்பத்திலே குளிர்ந்த பானங்களா? அல்லாஹ் கூறுகிறான், இன்ன ஷஜரத ஸக்கூம், ஸக்கூம் என்ற மரம் நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படும். தஆமுல் லஸீம், அது யாருக்குரிய உணவு தெரியுமா? தஆமுல் லஸீம், அது பாவிகளுக்கு, அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு, குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படும் உணவு. அது கொடுக்கப்பட்டவுடன் அவருடைய உடலில் உள்ள எலும்புகள் தோள்களை எல்லாம் அது பொசுக்கி அவருடைய வயிற்றில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியதை போன்று அந்த உணவு கொதித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஸக்கூமுடைய ஒரு சொட்டு இந்த பூமியில் விழுந்து விட்டால் இந்த பூமி முழுவதும் சின்ன பின்னமாகிவிடும் என்று. அல்லாஹுடைய தூதர் அந்த நரகத்திலே கொடுக்கப்படும் பானத்தை பற்றி சொன்னார்கள். நரகவாதிக்கு நரகவாதிகளுடைய சீலும் சலமும் தனியாக கொதிக்க வைக்கப்பட்டு அதிலிருந்து பானம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூராதான் ஹல் அதாக ஹதீசுல் காஷியா உஜூஹு யௌமைதின் காஷியா ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீ'.
அல்லாஹு அக்பர். நரகவாதிக்கு வரி என்ற உணவை தவிர வேற எதுவும் கொடுக்கப்படாது. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ. அது அவனுடைய பசியையும் அவனிடத்திலிருந்து அவனுடைய பசியை அந்த உணவு போக்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். நரகவாதிக்கு கொடுக்கப்படும் அந்த பானத்தை, கஸ்ஸாக் என்ற ஒரு பானத்தை நரகவாதிகள் குடிப்பதற்காக முன்னால் அவர்களுடைய தாகத்திற்கு கொண்டு வந்தாலே அந்த பாத்திரம் கொண்டு வரப்பட்ட மாத்திரத்திலேயே அவர்களுடைய முகம் அந்த வெப்பத்தால் பொசுக்கி அதில் விழுந்து விடும். அல்லாஹு அக்பர். அதை எப்படி அவன் குடிப்பான்? மலக்குகள் அடிப்பார்கள், இதை நீ குடி, இதுதான் உனக்கு கண்ணியமான உணவு, நீ எவ்வளவு கண்ணியமானவன், எவ்வளவு பாவத்தை செய்து வந்திருக்கிறாய், அல்லாஹ் உன்னை எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறான், குடி குடி என்று அடிப்பார்கள் என்று அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆன் எமக்கு சொல்லுகிறது. நரகவாதிகள் அழைப்பார்கள், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னah. நரகவாதிகள் அழைப்பார்கள் யாரை தெரியுமா? சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள். அல்லாஹ் அந்த சொர்க்கவாதிகளாக எம்மை ஆக்குவானாக. அழைத்து சொல்லுவார்கள், அன்ஃபீது அலைனா மினல் மா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எங்கள் மீது தெளியுங்கள், கொஞ்சம் எங்கள் மீது ஊற்றுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த உணவிலிருந்து ரிஸ்கை எங்களுக்கு கொடுங்கள். அப்போது அழைப்பு கொடுக்கப்படும், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அல்லாஹ் காஃபிர்களுக்கு இவற்றை தடை செய்து விட்டான். அவர்கள் ஏன் தடை செய்யப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன தகது தீனஹும் லஹுவ வ லஇபா. கொஞ்சம் கேளுங்கள், நரகவாதிகள் ஏன் நரகத்தில் போடப்பட்டார்கள் என்ற காரணத்தை அல்லாஹ் கூறுகிறான். இந்த பூமியில் அல்லாஹ்வின் தீனை வீணாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக் கொண்டார்கள். அவர்கள் வேண்டுமென்றால் தீனை பின்பற்றுவார்கள், வேண்டாம் என்றால் தீனை புறக்கணிப்பார்கள். தங்களுடைய வாழ்வில் எப்போது அல்லாஹ்வின் கட்டளைகள் தேவையோ அப்போது எடுத்துக் கொள்வார்கள், அல்லாஹ்வின் கட்டளைகள் எப்போது தேவையில்லையோ அப்போது அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். இந்த உலக வாழ்க்கை அவர்களை முற்றிலுமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து திருப்பி விட்டது. எப்படி இந்த பூமியில் வாழும் பொழுது அல்லாஹுவை அவர்கள் மறந்தார்களோ அது போன்று இன்றைய தினம் அல்லாஹும் அவர்களை மறந்து விட்டான். அல்லாஹு அக்பர். அழைப்பார்கள், நாதவ் யா மாலிக், நரகத்தின் காவலாளியே, அல்லாஹ்வை எங்களுக்கு தீர்ப்பளிக்க சொல்லுங்கள், மரணத்தையாவது எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள், அல்லாஹுவை எங்களுக்கு வேதனையை குறைக்க சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடமிருந்து அழைப்பு வரும், நீங்கள் நஷ்டமடையுங்கள், ஃபலா துகல்லிமூன், அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது என்று. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, இந்த நரகத்தில் போடப்படும் மனிதர்கள் அவர்கள் யார்? அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி நரகத்தை தங்குமிடமாக அல்லாஹ் ஆக்குகிறான். இது நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஷிர்க் உள்ளவர்கள், குஃப்ரை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பவர்கள், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே நேர்ச்சை செய்பவர்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்த கூடாத இடங்களை கண்ணியப்படுத்துபவர்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்ற பெயரிலே இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த நல்லடியார்களிடத்திலே நேரடியாக அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பிரார்த்தனை செய்பவர்கள், அவர்களுடைய கபரை தரிசிப்பவர்கள், அவர்களுடைய கபரை தவாப் செய்பவர்கள், அவர்களுடைய கபருக்கு நேர்ச்சை செய்பவர்கள் என்று முஸ்லிம் சமூகத்திலும் வாழக்கூடிய அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்களும், அல்லாஹ்விற்கு இணையாக இந்த பூமியிலே சிலைகளையும் மற்றும் உள்ள மதங்களுடைய வணக்க வழிபாடுகளையும் பின்பற்றுபவர்களும் நரகவாதிகளாக நாளை மறுமையில் ஆக்கப்படுவார்கள். இந்த ஷிர்கிற்கு பிறகு நாளை மறுமையில் வாழக்கூடிய மிகப்பெரிய கூட்டம் யார் தெரியுமா? இதை கொஞ்சம் கவனியுங்கள், உங்களுடைய செவிகளை என்னிடத்திலே ஒப்படைத்து. அவர்கள் யார் தெரியுமா? நரகத்திலே ஷிர்கிற்கு பிறகு அதிகமாக நரகத்திலே சேர்க்கப்படுவதற்கு காரணம் உள்ளவர்கள் யார் தெரியுமா? தாரிகுஸ் ஸலா, தொழுகையை விடுபவர்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையை விடுபவருக்கு மட்டும் நரகம் கிடையாது. ஃபஜ்ரையும் துஹரையும் அஸரையும் மக்ரிபையும் இஷாவையும் விட்டு இந்த பூமியில் வாழக்கூடிய முஸ்லிம் பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் நரகம் கிடையாது. தொழுகையுடைய நேரத்தை தவறி தொழுதாலும்
அவருக்கும் நரகம்தான். தொழுகையுடைய நேரத்தை தவறவிட்டாலும், ஃபஜ்ருடைய நேரத்தை முடித்து ஃபஜ்ரை தொழுதால், லுஹருடைய நேரம் முடிந்து லுஹரை தொழுதால், அஸருடைய நேரம் முடிந்து அஸரை தொழுதால், ஒவ்வொரு தொழுகையும் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை இந்த தொழுகை முஃமின்களுக்கு என்று அல்லாஹ் கூறுகின்ற நேரத்தை தவறி இந்த தொழுகையை கடைபிடிப்பவர்களும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நரகவாதிகள் தான். எப்படி கூறுகிறோம் தெரியுமா? சூரா மரியமுடைய 59வது வசனம் கூறுகிறது, ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாஹ் வத்தபஉஷ் ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. அல்லாஹு அக்பர். பின்னால் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அதாஉஸ் ஸலாஹ், தொழுகையை பாழாக்குவார்கள். தொழுகையை பாழாக்குதல் என்றால் என்ன? தொழுகையை விடுவதா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அதாஉஸ் ஸலாஹ், தொழுகையை பாழாக்குதல் என்றால் அஹ்ரூஹா அன் வக்திஹா, அதனுடைய நேரத்தில் இருந்து தொழுகையை தாமதப்படுத்துதல். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை பாழாக்குதல் என்றால் லுஹரை அஸருடைய நேரத்தில் சேர்த்து தொழுவான், அஸரை மக்ரிபுடைய நேரத்தில் சேர்த்து தொழுவான். அல்லாஹு அக்பர். எத்துணை முஸ்லிம் பெண்கள் என்று ஃபஜ்ருடைய தொழுகைக்காக எழுந்திருப்பவர்கள், எத்துணை முஸ்லிம் பெண்கள் என்று தங்களுடைய கணவன் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக தொழாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய தன்னுடைய கணவரை எழுப்பி தொழுவதற்கு அனுப்பக்கூடியவர்கள். எத்துணை முஸ்லிம் பெண்கள் 10 வயதை கடந்த தன்னுடைய பிள்ளை தன்னுடைய படுக்கைக்கு அருகே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது காலை ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்ற அழைப்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படும் பொழுது தன்னுடைய பிள்ளையை தூதர் 10 வயதை கடந்து விட்டால் அடித்து தொழுகைக்கு அனுப்ப கூறினார்களே என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை பழக்கப்படுத்துபவர்கள். அல்லாஹு அக்பர். தொழுகையை விடுவதை இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வேண்டுமென்று தொழுகையை ஒருவன் விட்டால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து வெளியேறிய காஃபிராகிறான் என்று கூறுகிறார்கள். இன்னும் அறிஞர்கள் அவன் காஃபிராக மாற மாட்டான், பெரும்பாவத்தை செய்தவனாவான், இது அவனை குஃப்ரை நோக்கி வழிகாட்டும் என்று 2 தரப்பு அறிஞர்கள் தொழுகையை விடக்கூடிய குற்றம் குஃப்ரா அல்லது பெரும்பாவமா என்று கருத்து வேறுபாடு படுகிறார்கள். இந்த 2 கருத்தில் எதில் ஒருவன் சேர்ந்தாலும் அவன் தங்குமிடம் எது, அவன் ஒதுங்குமிடம் எது? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாளை மறுமையிலே ஃபீ ஜன்னாத்தி யதசாஅலூன் அனில் முஜ்ரிமீன், கேட்பார்கள் சொர்க்கவாதிகள் நரகத்தில் இருப்பவர்களை பார்த்து, மா ஸலககும் ஃபீ ஸகர், இந்த சக்கர் என்ற கொடிய நரகத்தில் உங்களை சேர்த்தது எது என்று சொல்லுவார்கள். காலு காலு லன் நகும் மினல் முஸல்லீன், காலு லன் நகும் மினல் முஸல்லீன். அவர்கள் சொல்ல மாட்டார்கள் நாங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தோம் என்று, அவர்கள் சொல்ல மாட்டார்கள் நாங்கள் கொடிய குற்றங்களை செய்தோம் என்று. என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? காலு லன் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இந்த பூமியில் வாழவில்லை என்று கூறுவார்கள். சுப்ஹானல்லாஹ். தொழுகையை விடுவது நரகத்திலே சேர்க்கக்கூடிய காரியமாக மாறிவிடும். யா அய்யுஹன் நாஸ் கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. இந்த உரையிலிருந்து நானும் நீங்களும் படிக்கக்கூடிய படிப்பினை, மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கணவர் பள்ளியிலே சென்று ஜமாஅத்தோடு தொழுது, மனைவி பள்ளியிலே சென்றோ அல்லது தங்களுடைய வீடுகளிலேயோ தொழுமிடத்தை ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் அந்த நேரத்தில் அந்த மனைவி நாளை மறுமையில் அந்த கணவன் சொர்க்கத்திலே சென்றால் இந்த மனைவி எங்கே இருப்பாள்? கணவனும் மனைவியும் தொழுகையை நிறைவேற்றி பிள்ளை தொழாமல் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கூட்டத்தில் தன்னை சேர்ப்பதற்காக அந்த பிள்ளை நாளை மறுமையில்
இந்த தாய்க்கும் இந்த தந்தைக்கும் சொர்க்கத்திலே பிள்ளையாக இருக்குவா அல்லது நரகத்திலே சேரக்கூடிய பிள்ளையாக மாறுமா? யாருக்கு இந்த கவலை இருக்கிறது? தன் கணவன் சம்பாதித்து செல்வத்தை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் கவலை வருகிறது. என் கணவனுடைய செல்வத்தில் ஏதாவது சில செல்வங்கள் தொலைந்து விட்டால் கவலை வருகிறது. ஆனால் என் கணவன் தொழுகையை மறந்தால், என் கணவன் தொழுகையை விட்டு தூரமானால், என் பிள்ளைகள் தொழுகையை விட்டு தூரமானால் இந்த கவலை வரவில்லை என்றால் அல்லாஹ்வின் கட்டளை உங்களுக்கு இந்த உலகத்துடைய அற்ப செல்வத்தை விட உங்களுக்கு மிக மோசமானதாக தெரிகிறதா? மிக தரம் தாழ்ந்ததாக தெரிகிறதா? அல்லாஹ்வுடைய கட்டளையில் இந்த தொழுகைக்குரிய முக்கியத்துவத்தை போன்று தௌஹீதுடைய காரியத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே முக்கியத்துவமான காரியம் இல்லை. அல்லாஹ் அதனால்தான் நாளை மறுமையுடைய முதல் விசாரணையாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, நாளை மறுமையுடைய முதல் விசாரணையாக தொழுகையை அல்லாஹ் ஆக்குவான். இந்த தொழுகையுடைய விசாரணை சரியானால் மற்ற வணக்க வழிபாடுகளில் ஏதாவது குறை இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து அவர்களை சொர்க்கத்திலே அனுப்புவான். தொழுகையின் விசாரணையில் ஒருவன் தோற்றுவிட்டால் மற்ற எந்த வணக்க வழிபாடுகள் சரியாக இருந்தாலும் அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை என்றால் சொர்க்கம் நுழைய முடியாது. தொழுகையை சீர்படுத்துங்கள். தொலைக்காட்சி பெட்டிகள் எம்மை தொழுகையிலிருந்து திருப்புகிறது. திருமண நிகழ்ச்சிகளும் எம்முடைய பயணங்களும் எம்மை தொழுகையிலிருந்து திருப்புகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, இந்த நரகத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த நரகத்தை உங்களுடைய கண்களை மூடி கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உங்களுடைய மரண தருவாயில் எல்லோரும் அடைய போகின்ற அந்த மரண தருவாயில் மலக்குல் மௌத், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் கபீஸா, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் கபீஸா, பாவிகளுடைய உயிரை சுமந்த ஆத்மாவே வெளியே வா என்று அழைத்து விட்டால் எம்முடைய கதை என்னவாக மாறும்? இந்த நரகம், இதை எப்படி நாம் தாங்க போகிறோம்? இதை நாம் எப்படி சகித்துக் கொள்ள போகிறோம்? அல்லாஹ் யாருக்கும் அநீதம் செய்பவன் அல்ல. அல்லாஹ் யாரையும் நரகத்திலே செலுத்துவதற்கு விரும்பக்கூடியவன் அல்ல. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஒரு தாய் ஒரு குழந்தையை தொலைத்து விடுகிறாள். ஒரு போர்க்களத்துடைய முடிவில் அந்த குழந்தையை காணாமல் அந்த தாய் தேடிக்கொண்டிருக்கிறாள். உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுடைய குழந்தை தொலைந்து விட்டால் உங்களுடைய உள்ளம் எப்படி கவலைப்படும், வேதனைப்படும் என்று. அந்த தாயுடைய கவலையை உணர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை அனுப்பி அந்த குழந்தையை தேடு வருமாறு கூறுகிறார்கள். அந்த குழந்தை தேடப்பட்டு கிடைத்தவுடன் அந்த தாயுடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த தாய் அந்த குழந்தையை வாங்கியவுடன் கட்டி அணைத்து அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அத்துரவுன அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் வீசுவாளா? நெருப்பில் வீசுவாளா இந்த குழந்தையை இந்த தாய்? நபித்தோழர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை, தான் பெற்றெடுத்த குழந்தையை, தான் வளர்த்த குழந்தையை, தான் தன்னுடைய கருவில் 10 மாதம் சுமந்து பெற்ற இந்த குழந்தையை ஒரு தாய் எப்படி நெருப்பில் வீசுவாள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாய் இந்த குழந்தையின் மீது கொண்டுள்ள இரக்கத்தை விட அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் மீது இரக்க குணமுடையவன். என்ன அர்த்தம்? இந்த தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி நரகத்தில் நெருப்பில் வீசுவதற்கு உள்ளத்தில் தயக்கம் கொள்ளுவாளோ, அல்லாஹ் அவனுடைய அடியார்களை நெருப்பில் வீச மாட்டான். நெருப்பில் வீச அல்லாஹ் விரும்ப மாட்டான். அந்த அடியார்களுடைய பட்டியலில் நானும் நீங்களும் இருக்கின்றீர்களா? அந்த அடியார்களுடைய பட்டியலில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே இருக்கிறீர்களா? இந்த நேரத்திலே உங்களுடைய மரணம் உங்களை சந்தித்தால் உங்களுடைய முடிவு அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பட்டியலில் இணையுமா அல்லது அடியார்கள் அல்லாஹ்வுடைய எதிரிகளுடைய பட்டியலில் இணையுமா? யார் முடிவெடுக்க முடியும்? எம்முடைய அமல்களை கொண்டு நாம் முடிவெடுக்க முடியும். எம்முடைய செயல்களை கொண்டு நாம் முடிவெடுக்க முடியும். எம்முடைய வாழ்க்கையை கொண்டு நாம் முடிவெடுக்க முடியும். எம்முடைய அமல்களுடைய கூலி எதுவாக மாறும் என்று. சுப்ஹானல்லாஹ். ஒன்றை கேளுங்கள், அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ்
யாரை நேசிக்கிறானோ அல்லாஹுவின் நேசம் யாரின் மீது இருக்கிறதோ அவர்கள் நரகத்துடைய காற்றின் சுவாசத்தை கூட மறுமையில் நுகர மாட்டார்கள். அல்லாஹுவின் நேசம், ரப்பின் முஹப்பத், ரப்புடைய நேசம். அல்லாஹு அக்பர். நான் என் ரப்பை நேசிக்கிறேன், என் ரப்பை நான் விரும்புகிறேன், அவனை நாளை மறுமையில் பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறேன், சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அந்த ரப்பு எனக்கு முன்னால் காட்சி தர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அந்த ரப்பு என்னை நேசிக்கிறானா என்றைக்காவது யோசித்ததுண்டா? நீங்கள் உங்களுடைய கணவனின் நேசத்திற்காக போட்டி போடக்கூடிய நீங்கள், விதவிதமான சமையல்களை கொண்டு கணவனை கவரக்கூடிய நீங்கள், உங்களுடைய பிள்ளைகளின் நேசத்திற்காக ஏங்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய குடும்பத்தார்களின் நேசத்திற்காக கவலைப்படக்கூடிய நீங்கள், உங்களை யாராவது வெறுத்து விட்டால், உங்களை யாராவது திட்டிவிட்டால், அதட்டிவிட்டால் உள்ளத்திலே கவலையை சுமக்கக்கூடிய நீங்கள், பாவத்தின் காரணமாக அல்லாஹ் உங்களை விட்டு தூரமானால், குற்றத்தின் காரணமாக அல்லாஹ் உங்களை விட்டு தூரமானால், அல்லாஹ்வின் நேசம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் ஏன் அந்த கவலையை சுமப்பதில்லை? இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் நேசம் மிகப்பெரியது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் முஹப்பத். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, அவர்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ ஜிப்ரீலை அல்லாஹ் அழைப்பான். ஜிப்ரீல் யார்? யார் ஜிப்ரீல்? மலக்குகளின் தலைவர், வானவர்களின் தலைவர், எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் சந்தித்தவர். அந்த ஜிப்ரீலை அழைப்பான். அழைத்து என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த ரப்புல் ஆலமீன், அந்த கருணையுடைய இறைவன் என்ன கூறுவான் தெரியுமா? இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன். ஜிப்ரீலே, உனக்கு தெரியுமா இந்த பூமியில் ஒரு அடியான் வாழ்கிறான், அந்த அடியானுடைய பெயர் இன்னது, இந்த அடியானை இந்த ரப்பாகிய நான், அல்லாஹுவாகிய நான் நேசிக்கிறேன். ஜிப்ரீலே, சுப்ஹானல்லாஹ். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுடைய பெயரை மலக்குகளுடைய தலைவரிடத்திலே அல்லாஹ் உச்சரிப்பான். இந்த அடியானை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் ஜிப்ரீலே. ஜிப்ரீல் வருவார், வானத்தில் உள்ள மலக்குகளை அழைப்பார். வானத்தில் உள்ள மலக்குகளே, இதோ இந்த பெயர் கொண்ட அடியான் இந்த பூமியிலே வாழ்கிறான், அல்லாஹ்விற்காக வாழ்கிறான், குர்ஆன் சுன்னாவிற்காக வாழ்கிறான், ரப்பிற்காக தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை தியாகம் செய்கிறான், ரப்பிற்காக தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்கிறான், தன்னுடைய நேரத்தை ஒதுக்குகிறான், ஃபஜ்ரை பள்ளியில் சென்று ஜமாஅத்தோடு தொழுகிறான், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நின்று இரவுடைய வணக்கத்தில் ஈடுபடுகிறான், காலையிலும் மாலையிலும் குர்ஆனை ஓதுகிறான், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். ஜிப்ரீலாகிய நானும் நேசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் இந்த அடியானை நேசியுங்கள். அந்த மலக்குகள் எல்லாம் அந்த அடியானை நேசிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லா முஃமின்களும் அந்த அடியானை நேசிப்பார்கள். முஃமினை முஃமின் ஒருபோதும் வெறுக்க மாட்டான், முஃமினை முனாஃபிக் தான் வெறுப்பான். முஃமினை முஃமின் ஒருபோதும் வெறுக்க மாட்டான், ஒரு முஃமினை முனாஃபிக் தான் நேசம் கொள்ளாமல் வெறுத்து ஒதுக்குவான். அல்லாஹ் எல்லா முஃமின்களுடைய நேசத்தையும் வெறுப்பில்லாமல் இஹ்லாஸின் அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தில் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ்வின் இந்த நேசம் எமக்கு கிடைத்து விட்டால் நரகத்துடைய காற்றின் சுவாசத்தை கூட நாளை மறுமையில் நாம் நுகர மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் நேசத்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், யா அல்லாஹ் உன் நேசத்தை கொடு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, என் ஹபீப் என்று அல்லாஹ் கூறினானோ, என்னுடைய நேசர் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறானோ, அந்த நேசர் கூறுகிறார், யா அல்லாஹ் உன் நேசத்தை எனக்கு கொடு. நீ யாரை எல்லாம் நேசிக்கிறாயோ அவர்களின் நேசத்தையும் எனக்கு கொடு. சுப்ஹானல்லாஹ். என்ன ஒரு பிரார்த்தனை பாருங்கள். இந்த நரகத்தை பயந்து வாழுங்கள் முஃமினான பெண்களை, முஸ்லிமான பெண்களை. நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதனுடைய வேதனை மிக கொடியது, அதனுடைய கேவலம் மிக கேவலம். இந்த உலகத்தில் காசு இல்லாமல் இருப்பதோ, செல்வம் இல்லாமல் இருப்பதோ, சரியான ஆடை அணிகலன்கள் நகைகள் இல்லாமல் இருப்பதோ, எம்முடைய திருமணத்தை நாம் மிகப்பெரிய அளவில் செலவு செய்து செய்யாமல் இருப்பதோ, கல்வி இல்லாமல் வாழ்வதோ, சிறந்த அழகுள்ள கணவர் எமக்கு கிடைக்காமல் இருப்பதோ இந்த உலகத்தின் கேவலம் அல்ல, நஷ்டம் அல்ல. இந்த உலகத்தில் எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் இது ஒரு சோதனையின் களம், முடிந்துவிடும் விரைவில். ஆனால் நஷ்டம் எதுவென்றால்
நாளை மறுமையில் அல்லாஹுவின் அழைப்பில் அஸ்ஹாபுல் ஜன்னாவோடு இணையாதவர்கள் தான் ஹுமுல் ஹாசிரூன், நஷ்டவாளிகள். இந்த நஷ்டத்தை விட்டு நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடினார்கள். ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்பார் தெரியுமா அல்லாஹ்விடத்திலே? அந்த ஹலீல் தன் நண்பர், ஒரு நண்பரை எப்படி அழைப்பார் தெரியுமா? வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். யா அல்லாஹ், எந்த ஒரு நாளில் செல்வமும் குழந்தைகளும் பலனளிக்காதோ, எந்த ஒரு நாளில் நான் பெற்றெடுத்த குழந்தை என்னை விட்டு விரண்டு ஓடுமோ, எந்த ஒரு நாளில் என் கணவர் என்னை விட்டு விரண்டு ஓடுவாரோ, எந்த ஒரு நாளில் பெற்றோர்கள் உறவினர்கள் என்னை விட்டு விரண்டு ஓடுவார்களோ, அந்த நாளுடைய கேவலத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு. அல்லாஹு அக்பர். யாரை அல்லாஹ் கேவலப்படுத்துவான்? ஹலீலுல்லாஹ் இப்ராஹிமை அல்லாஹ் கேவலப்படுத்துவானா? அல்லாஹ் கூறுகிறான், நபிமார்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். அந்த இப்ராஹிம் கேட்கிறார், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய நாளில் யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாது. இன்றைக்காவது இந்த பிரார்த்தனையை நம்முடைய நாவுகள் உச்சரித்திருக்கிறதா? தொழுகை முடித்ததற்கு பிறகு செல்வத்திற்காக, கணவனுடைய சுகத்திற்காக, குடும்பத்துடைய நலவாழ்விற்காக பிரார்த்தனை செய்கிறோமே, நாளை மறுமையில் அந்த நரகத்தின் கேவலத்தை விட்டு என்றைக்காவது பிரார்த்தனை செய்த நம்முடைய நாவுகள் இந்த பிரார்த்தனைகளை உச்சரித்திருக்கிறதா? தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் உறங்குவார்களே, உறங்கும் பொழுது என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அல்லாஹ்விடத்திலே? அல்லாஹு அக்பர். பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துங்கள் இந்த பிரார்த்தனைகளை. கணவன் கூற மறந்தால் கூறுமாறு பழக்கப்படுத்துங்கள். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா. இந்த இரவில் நான் உறங்குகிறேன், காலையில் விழிப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது. யா அல்லாஹ், என் உயிரை இந்த இரவில் நீ கைப்பற்றி கொண்டால் ஃபர்ஹம்ஹா, அதற்கு நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ். யார் செய்வது? சுப்ஹானல்லாஹ். அதை நீ விட்டுவிட்டால் மறுபடியும் வாழ்வதற்கு நல்லடியார்களை பாதுகாப்பது போன்று என்னையும் பாதுகார் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இரவில் கண்களை மூடுவதற்கு முன்னால் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம கினி அஸாபக் யௌம தபஅஸு இபாதக். யா அல்லாஹ், உன் அடியார்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில் அந்த வேதனையை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். இதை கூறி மரணத்துடைய நினைவோடு, மறுமையின் வேதனையின் நினைவோடு தூதர் உறங்குவார்கள். அல்லாஹு அக்பர். இதை உள்ளத்திலிருந்து கூறினால் யாருடைய கண்கள் கண்ணீரை வடிக்காது? அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஹலீல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சொர்க்கம் நுழையாமல் எந்த ஒரு நபியும் ரசூலும் சொர்க்கம் நுழைய முடியாதோ, யார் நாளை மறுமையில் பேசாமல் அல்லாஹ் பேச மாட்டானோ, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் உறங்கும் பொழுது சொல்கிறார்கள், யா அல்லாஹ், மறுமையுடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் என்று. ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபின் நார். யா அல்லாஹ், நரகத்துடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள். எப்போது அழைத்தோம் அல்லாஹ்வை இந்த கேவலத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளும்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விழிப்பை தருவானாக. நரகம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் யாருக்கு விதித்ததோ அல்லாஹ் தான் அறிந்தவன். யாரும் இந்த பூமியில் நான் சொர்க்கம் செல்வேன் என்று உறுதியிட்டு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் யாரும் உங்களுடைய அமல்களை காரணம் காட்டி அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை வேண்ட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அமல்களால் சொர்க்கம் நுழைய முடியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் ஆம், இந்த முஹம்மது ரசூலாகிய நானும் அல்லாஹ் என்னை அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொல்லுவார்கள், தங்களை தாழ்த்தியவர்களாக அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய அமீர் என்று அழைக்கப்படுபவர் உமரே, உன்னுடைய நாவில் சத்தியம் பேசுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சான்று கொடுக்கப்பட்டவர். உமரே, நீ ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஷைத்தான் இன்னொரு தெருவிலே ஓடுகிறான் என்று சாட்சி சொன்னவர். உமரே,
உம்முடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன், அதில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் உமரே, உள்ளே செல்லாமல் வெளியே வந்து விட்டேன் என்று அல்லாஹுடைய தூதரால் கூறப்பட்ட உமர் கூறுகிறார். கேளுங்கள் ரலியல்லாஹு அன்ஹு. வானத்திலிருந்து அழைப்பு வந்தால் பூமியில் உள்ள எல்லோரும் சொர்க்கம் செல்லுங்கள் ஒருவரை தவிர என்றால் உமர் சொல்லுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஒருவராக நான் இருப்பேனோ என்று நான் பயப்படுகிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், வானத்திலிருந்து அழைப்பு வந்தால் எல்லோரும் சொர்க்கம் செல்லுங்கள் ஒருவரை தவிர என்றால் இந்த உமர் பயப்படுகிறார், இந்த உமர் பயப்படுகிறேன், அந்த சொர்க்கம் செல்லாத ஒருவராக நான் இருப்பேனோ என்று. ஆனால் நம்முடைய நினைவு எப்போது மரணம் வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம், எனக்கு மரணமானால் நேரடியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய கதவு திறந்திருக்கிறது என்று. அல்லாஹ் பாதுகாப்பானாக. என்ன அமலை வைத்திருக்கிறோம், என்ன செயலை வைத்திருக்கிறோம்? குடும்பத்திற்கு பணிவிடை செய்து வீட்டில் சமைத்து எம்முடைய நேரங்களை கழித்ததை தவிர அதுவும் ஒரு கடமைதான். இருந்தாலும் இந்த கடமையோடு எம்முடைய வாழ்க்கையை முடித்துவிட்டு வணக்க வழிபாடுகளும் இருந்தும் மார்க்கத்திலிருந்தும் மார்க்க கல்வியிலிருந்தும் குர்ஆன் சுன்னாவை படிப்பதிலிருந்தும் தேடுவதிலிருந்தும் தூரமாகி வாழ்ந்தால் என்ன அமலை நாம் வைத்திருக்கிறோம் அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த சொர்க்கத்தை தகுதியோடு கேட்பதற்கு, அஸ்ஹாபுல் யமீனுடைய கூட்டத்தில் இருப்பதற்கு? அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நரக விடுதலையை அளிப்பானாக. அது மிகப்பெரிய கேவலம். யார் நரகத்துடைய சுவாசத்தை நுகர்ந்து விட்டார்களோ அவர்கள் இந்த பூமியுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வீணாக்கியவர்கள். அவர்களுடைய அமல்கள் எல்லாம் வீண். அல்லாஹ்வுடைய கருணையால் தான் அதற்கு பிறகு அவர்கள் சொர்க்கம் நுழைக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் எம்முடைய குற்றங்களை மறைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய மரணம் வரை அல்லாஹுடைய நினைவோடும் குர்ஆன் சுன்னாவுடைய தொடர்போடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எம்முடைய பார்வைகளிலும் எம்முடைய உள்ளத்திலும் எம்முடைய செயற்பாடுகளிலும் அல்லாஹ்வின் அச்சத்தை அல்லாஹ் நிலை பெறச் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய முகங்களையும் நாளை மறுமையில் அல்லாஹ் பிரகாசமாக்குவானாக. நாளை மறுமையுடைய வேதனையை விட்டு, மாஷரின் வேதனையை விட்டு, நரகத்தின் வேதனையை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் அவர்களுடைய நபித்தோழர்களோடும் அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு தரட்டும். இந்த அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக கூறிக்கொண்டு முடிக்கிறேன்.